வாங்க மக்களே, நம்ம சிக்கன் முருங்கக்காய் கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கறியை வாஷ் பண்ணி வச்சாச்சு. 1/2 கிலோ கறி, அதுக்கு ஒரு முருங்கக்காய், 2 தக்காளி, 2 வெங்காயம், கொத்தமல்லி, புதினா வச்சுருக்குறோம். அடுத்து தேங்காய் பத்தை 3 வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நான் வீட்டில் வச்ச மசாலா, கறி மசாலா தான் போடுவேன் கோழிக்கறிக்கு. மிளகு, ஜீரகம், கசைசா, சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன். பட்டை கிட்ட எல்லாத்துலேயும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலா. இதை இப்போ எத்தனை ஸ்பூன் போடுறேன்னு பாருங்க. 1 2 3 4 போட்டு பரட்டிட்டேன்னா நல்லா பரட்டி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்குருவோம் இவங்கள. இப்போ தேவையான ரீஃபைண்ட் எண்ணெய் ஊற்றுவோம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்பயுமே நான் 2 எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துனா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா நீங்கள் எப்பயும் தாளிக்கிற மாதிரி தாளிச்சுங்க. வெங்காயம் போட்டுக்குருவோம். நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கிடுவோம். நல்லா வதங்கிடுச்சா பார்த்தீங்களா, பொண்ணு வரவெல்லாம் வந்துருச்சு. இந்த இதில் இப்போ இஞ்சி பூண்டு விழுது போடுவோம். அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா போட்டுக்கிட்டாச்சு. நல்லா வதக்கி விடுவோம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. தக்காளி போடுவோம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடுவோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடலாம், 1/4 ஸ்பூனு. நல்லா மிளகா ஸ்பூனை போட்டு நல்லா வதக்கி விடுவோம். வதக்கிட்டு அப்புறம் கறி பிறஞ்சி வச்சுருந்தோம்ல, இப்போ இவங்களை கொட்டுவோம். இதில் கொட்டி நல்லா வதக்கி விடுவோம். இவங்களையும் நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ நல்லா ஒரு பெரட்டுவோம். கொத்தமல்லி புதினா ரெண்டுமே ஒரு இதில் இருக்காக கொத்தமல்லி புதினா போடுவோம். கொத்தமல்லி புதினா போட்டு ஒரு பெரட்டு பாருங்க. நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு. என்ன இதை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம தேவையான தண்ணி ஊற்றுவோம். முருங்கைக்காய் கறி குழம்புனா முருங்கைக்காயை காணாமங்க. நல்லா கொதி வந்து கறி வெந்த பட்டு கொதிக்கும் போது முருங்கைக்காய் போடணும். ஏன்னா முருங்கைக்காய் கொஞ்சம் சீக்கிரம் குழஞ்சிடல. அதை இப்போ தேவையான தண்ணி ஊற்றலாம். இப்போ இவங்கள 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொதிக்கணும். முருங்கைக்காயை ஏதாச்சும் அரைச்சி வச்சோம்ல, முருங்கைக்காயை இவங்கள போடலாம். நீங்களும் ஆக்கி முருங்கைக்காய் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எந்த கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பிட்டு பாருங்க, தனி டேஸ்ட் கொடுக்கும் கறி குழம்பு. வாங்க மக்களே, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம தேங்காய் ஊற்றிடலாம். தேங்காய் அரைச்சி வச்சோம்னா தேங்காய் பால் நல்லா திக்கா தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு கொதி வந்தால் இறக்கிடுவோம். முருங்கைக்காய் சிக்கன் குழம்பு ரெடி. மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் இப்படி போட்டு விட்டுருவோம். கொத்தமல்லி புதினா போட்டு இங்கிட்ட அவ்வளோதான். மலமலன்னு கொதிச்சுட்டாங்க, மூடி வச்சிருவோம். மூடி பாருங்க மக்களே, முருங்கைக்காய் கோழிக்கறி அன்னம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.